ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, எப்படி யூடியூப் வீடியோஸ்க்கு ஐ பட்டன், அதாவது ஐ கார்டு செட் பண்ணுறது பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அது தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வீடியோ முழுசாக பாருங்கள். ஃபஸ்ட்டு க்ரோம்குள்ளே போய்க்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதில் போயிட்டு www.youtube.com அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். லோடிங் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். ரைட் சைடில் டாப்பில் ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஏதோ ஒரு குறிமாரி, அதுக்கு டச் பண்ணிக்கோங்க. இங்கே டெஸ்க்டாப் சைட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், அது கொடுங்க. ஒரு நியூ பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி தான் பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ரைட் சைடில் உங்களோட ஐக்கான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அவங்களோட ஐக்கான் டச் பண்ணிக்கோங்க, சேனலோட ஐக்கான். யுவர் சேனல் அப்படின்ற ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அதை டச் பண்ணிக்கோங்க. இப்படி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நீங்கள் கஸ்டமைஸ் சேனல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அங்கே மேலே டச் பண்ணிக்கோங்க. இப்படி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். மேலே பார்க்கணும், அதில் வீடியோ மேனேஜர் அப்படின்னு இருக்கும் பாருங்கள், வீடியோ மேனேஜர் டச் பண்ணிக்கோங்க. நீங்கள் அப்லோட் பண்ண எல்லா வீடியோஸுமே இங்கே வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் எந்த வீடியோக்கு ஐ கார்டு செட் பண்ண போகிறீங்களோ அந்த வீடியோ டச் பண்ணிக்கோங்க. நான் ரெண்டாவதாக இருக்கிற வீடியோக்கு செட் பண்ண போகிறேன். இங்கே ஒரு பென்சில் ஆப்ஷன் மாரி ஒன்று இருக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அதை டச் பண்ணிக்கோங்க. அந்த வீடியோவோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா சைடு ஐ கார்டுன்னு ஒரு பட்டன் இருக்கும், ஐ கார்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், அதை டச் பண்ணிக்கோங்க. இப்படி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு எந்த டியூரேஷனில் நீங்கள் ஐ கார்டில் உங்களோட வீடியோ செட் பண்ண போகிறீங்களோ அந்த டியூரேஷன் நீங்கள் வச்சுக்கோங்க. கீழே ஆப்ஷன்ஸ் இருக்கும் பாருங்கள், நீங்கள் அதில் டச் பண்ணிக்கோங்க. டச் பண்ணிட்டு மேலே ஆட் கார்டு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை டச் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். க்ரியேட் கொடுத்துக்கோங்க. நீங்கள் அப்லோட் பண்ண வீடியோஸ் எல்லாமே வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் எந்த வீடியோ இங்கே ஐ கார்டில் வரைக்க வைக்க போகிறீங்களோ அந்த வீடியோ டச் பண்ணிக்கோங்க. இல்லை நான் இப்போ ப்ளேலிஸ்ட் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்க போகிறேன். ப்ளேலிஸ்ட் டச் பண்ணிக்கிறேன். க்ரியேட் கார்டுன்னு கீழே ஒரு ஆப்ஷன் இருக்கும், அது கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு வீடியோ கூட ஆட் பண்ணுறேன்னா ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு அது எந்த டியூரேஷனில் வேணுமோ அதை நீங்கள் டச் பண்ணிக்கோங்க. திரும்ப அதே மாதிரி தான் ஆட் கார்டு கொடுத்து க்ரியேட் கொடுத்துருங்க. இப்போ நீங்கள் உங்களோட வீடியோவில் நீங்கள் ஏதாவது எழுதணும்னு நினச்சிங்கன்னா நீங்களே ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் அந்த மாதிரி எது எழுதணும்னு நினச்சிங்கன்னா கீழே ஒரு ஆப்ஷன் இருக்கும், அது கொடுங்க. இல்லை டீசர் டெக்ஸ்ட் அப்படின்னு இருக்கும், அந்த ஆப்ஷன் அது கொடுங்க. நீங்கள் அதில் என்ன எழுத போகிறீங்களோ அதில் எழுதிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு எழுத போகிறேன். ஏற்கனவே நான் எழுதியிருக்கிறேன், நான் மேலே காட்டுது. நீங்கள் என்ன எழுதுறீங்களோ எழுதிக்கலாம். க்ரியேட் கார்டு கொடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதான் ஃப்ரெண்ட்ஸ், சேவ் ஆகிடுச்சு, எல்லாமே ஆட் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். மேலே பாருங்கள், உங்கள் ஆல் சேஞ்சஸ் சேவ்டு அப்படின்னு காமிச்சிருச்சு. இப்போ நம்ம யூடியூப்பில் போய் எதுக்கும் டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். யூடியூப்பில் போய்க்கோங்க. நீங்கள் எந்த வீடியோக்கு ஐ கார்டு செட் பண்ணிக்கிறீங்களோ அந்த வீடியோ பார்த்துக்கலாம். இப்போ நான் என் வீடியோ பார்க்குறேன். மேலே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஐ கார்டு வந்துருச்சு, ஐ கார்டு பட்டன் வந்துருச்சு. அதை நம்ம ஒரு தான் டச் பண்ணி பார்த்துக்கலாம். நம்ம ஆட் பண்ண ப்ளேலிஸ்ட்டும் வீடியோ வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனை வந்து சேரும். ஏதாவது கேள்விகள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.